இந்தியா மற்றும் பிற நாடுகளின் விளையாட்டுத் திறன்களை ஒப்பிடும்போது பல துறைகளில் தனித்துவமான வித்தியாசங்கள் தெரிகின்றன. வெல்கம் டு அரிமா மீடியா. கிரிக்கெட் இந்தியா உலகின் மிக பெரும் சக்தி. ஃபேன் பேஸ், டாமினன்ஸ் இரண்டும் அன்மேட்ச்ட். ஆனால் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் மல்டிஃபார்மேட் கன்சிஸ்டன்சி இன்னும் முன்னிலையில் உள்ளன. ஒலிம்பிக்ஸ்க்கு வந்தால் யுஎஸ்ஏ, சைனா போன்ற நாடுகள் மெடல் ஸ்டேபிள் ஆண்டாண்டு முன்னிலையில் வைத்துள்ளனர். இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் வெயிட் லிஃப்டிங், பேட்மிண்டன், ரெஸ்லிங் போன்ற துறைகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டுள்ளது. யுஎஸ்ஏ அத்லெட்டிக்ஸ் மற்றும் ஸ்விம்மிங் சாதனைகள் இந்தியாவை விட பல மடங்கு உயர்ந்தவை. சைனா துப்பாக்கி சுடுதல் மற்றும் ஜிம்னாஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட். இந்தியா ஷூட்டிங் ரீசன்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் மூலம் உலகளவில் தன் இடத்தை உறுதியாக்கி வருகிறது. ஃபுட்பாலுக்கு வந்தால் பிரேசில், அர்ஜென்டினா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் உலகின் வல்லரசுகள். இந்தியாவில் ஃபுட்பால் வளர்ச்சி நிலையிலேயே உள்ளது. ஆனால் ஐஎஸ்எல் மூலம் வளர்ச்சியின் பாதை தெளிவாகியது. ஹாக்கியில் முன்னாள் உலகாதிக்க நாடாக இருந்த இந்தியா மீண்டும் உயர்வை நோக்குகிறது. ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ் போன்ற நாடுகள் அண்மை காலங்களில் ஹாக்கியில் கன்சிஸ்டன்ட் சாம்பியன்ஸ். ஜப்பான், சவுத் கொரியா போன்ற ஆசிய நாடுகள் டிசிப்ளின் மற்றும் ஃபிட்னஸில் முன்னிலை வகிக்கின்றன. இந்தியாவின் ஸ்ட்ரெங்த் டேலண்ட்டுக்கும் பாப்புலேஷனுக்கும் இருக்கிறது. பட் ட்ரைனிங் சிஸ்டமில் மேம்பாடு தேவை. ஆஸ்திரேலியாவின் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் பள்ளி பருவத்திலேயே தொடங்குவதால் உலகளவில் சிறப்பாக விளங்குகின்றனர். மிடில் ஈஸ்ட் நாடுகள், பிரத்யேகமாக கட்டர் அண்ட் யுஏஇ, ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உலக ஸ்டாண்டர்ட் பெற்றுள்ளன. இந்தியாவின் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ரா வேகமாக மேம்பட்டாலும் குளோபல் லெவலுக்கு இன்னும் உயர வேண்டும். ரெஸ்லிங் இந்தியா உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்று என நிரூபித்துள்ளது. ஆனால் ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் ரெஸ்லிங்கில் மேலும் ஆழமான ட்ரெடிஷன் வைத்துள்ளன. செஸ்ஸில் இந்தியா தற்போது உலகின் மிக வலுவான ரைசிங் பவர். மேக்னஸ் கால்சனின் நார்வே டாமினன்ஸ் இருந்தாலும் இந்திய ப்ராடிஜிஸ் உலகத்தை கவர்ந்து வருகின்றனர். மொத்தத்தில் இந்தியா வர்சஸ் அதர் கண்ட்ரிஸ் கம்பேரிசன் பண்ணும்போது இந்தியாவின் growth கர்வு மிகவும் ஸ்டீப்பாக உயர்ந்து வருகிறது. எதிர்காலத்தில் மல்டி ஸ்போர்ட் பவர் ஹவுஸாக இந்தியா வரக்கூடிய திறன் மிக தெளிவாக தெரிகிறது.